மிதுனமா இருந்தா நல்ல பலன் கொடுக்கும், துலாம் ராசியா இருந்தா நல்ல பலன் கொடுக்கும். விருச்சிகமா இருந்தாலும் ராசி அதிபதி ஒரே அமைப்பில் இருப்பதனால அதுவும் நல்ல பலன் கொடுக்கும். அதே போல் தனுசு ராசியாக இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும், கும்ப ராசியாக இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் மேச ராசிக்காரருக்கு கும்ப ராசி என்பது பாதகஸ்தானமா இருக்கும். மற்ற கிரகங்களையும் 11ஆம் இடத்த அதிபதியும் ஆய்வு செய்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம அதனுடைய தன்மையை பொறுத்து பார்க்க வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு பெண் ரிஷபத்துல பிறந்திருந்தா, ஒரு பெண் ரிஷப ராசியில் பிறந்திருந்தா கடக ராசி இணைக்கலாம். காரணம் என்னன்னா, ரிஷபம் என்பது நிலத்தை குறிக்கும், கடகம் என்பது நீரை குறிக்கும். அப்ப இந்த நீர்ல இருந்து இந்த நிலம் விவசாயத்துக்கு பயனடையக்கூடிய தன்மை இருப்பதனால இது நல்ல ஒரு அந்யோன்யமாக வாழக்கூடிய தன்மை இருக்கும். ஆகையால் ரிஷப ராசிக்கு கடக ராசி பொருந்தும். அதே போல் ரிஷப ராசிக்கு கன்னி ராசியும் பொருந்தும். ஏன்னா இதுவும் நிலம், இதுவும் நிலம். அப்ப நிலம் நிலம் என்பது இதுவும் சரிசமமாக இருக்கிறதுனால அப்ப இதுவும் பொருந்தும். அதே போல் இந்த நிலத்துக்கு இந்த நீர் ராசி பொருந்தும், இந்த நீர் ராசி விருச்சகமும் பொருந்தும். இது போன்ற ஜாதகத்துல பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில அதனுடைய கிரக ஆய்வும் அதனுடைய குணாதிசயங்களும் கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்தும் ராசினுடைய பஞ்சபூத அடிப்படையில் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாய தத்துவத்தின் அடிப்படையிலும் நாம ராசியை ஆய்வு செய்து அதை நம்ம இணைக்கலாம். அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அந்யோன்யமான கொடுப்பனை அவர்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.